ஹலோ மக்களே 607வது எபிசோட்ல போயிரலாம். போன எபிசோட் லூஃபி குரூ எல்லாருமே தப்பிச்சு போய் பி பிளாக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா டஷிகி குரூல உள்ளவங்க மட்டும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜி5ல உள்ள எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. வைஸ் அட்மிரல் வெறுகோ வந்துட்டாங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு என்னடா வேணும், நம்ம மாசா காட்டப்போறோம்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஆனா வெறுகோவோ எல்லாத்தையும் கொன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தனை விட மாட்டேக்கான். மாஸ்டர் எதுக்கு நீங்க எங்களை கொல்றீங்க, ஃபிங்கர் பிஸ்டல் வச்சு எங்களையே போட்டு தள்ளிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டே இவன் ஒண்ணு நல்லவங்களாம் கிடையாது சொல்லிட்டு டஷிகி சோடத்தைக்கு வெட்டலான்னு வாரா. ஆனா சடனா ஆர்னமெண்ட் ஹாக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூஸ் பண்ணிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சட்ல எல்லாவனும் செதுறுதானுங்க. ஆனா அது ஹாக்கியா அது அவனோட டெவில் ஃப்ரூட் பவரானே தெரியல. எல்லாவனும் அடிச்சு நொறுக்குதான். எல்லாரையும் ஃபிங்கர் பிஸ்டல் வச்சு கதையை முடிச்சிட்டான். ஸ்மோக்கர்ஸா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா போன விசில என்னன்னு பார்த்தா சாஞ்சி மாசா இறங்கிட்டான். டே இங்க ஒரு பொண்ணு அழுவுற சத்தம் கேட்டுச்சுடா, அதான்டா நான் வந்தேன்னு சொல்லிட்டு மாசா வந்து நின்னுகிட்டு இருக்கான் சாஞ்சி. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம லூஃபி ஸ்மோக்கர் தான் கட்டுறாங்க. லூஃபி வந்த வேகத்துக்கு அந்த இடம் ஃபுல்லா நெருப்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. டே உன்னோட எதிரி வந்து வெறுகோ, என்னோட எதிரி சீசல்டா, அவன் கதையை நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். கதை வேற திறந்துட்டான். அதுக்குள்ள இவனு ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கதை திறந்து அடுத்த செகண்ட் சீசர் அங்கதான் நிக்கிறான். டே சீசர் உன்னை விட போறதுன்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ஒரு குத்துறான். சீசரோ செதறிட்டான். அடிச்ச அடியில ஏர்ல பறக்க விட்டான். மோனட் அங்கதான் நின்னுக்கிட்டு இருக்கா. அவ்வளவு ஷாக் ஆகுறா. பார்த்தா ஸ்மோக்கர் அப்படி பழச யோசிச்சு பாக்குறான். ஸ்மோக்கர் நான் சொல்றது தெளிவா கேளு, நீ சீசர்ட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருந்துக்கோன்னு சொல்றான். அவன் உன்னை எதுக்கு தள்ளி இருக்க சொல்றான்னா, ஏன்னா உன்னோட ஹார்ட்டை அவன்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன், அதனால அவன் நீ டீல் பண்ணாம இரு. என்னோட ஹார்ட்டை வந்து நான் வெறுகொட்டு இருந்து எடுக்க வரைக்கும் அதை என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ இந்த ஐலாண்ட்ல இருக்க வரைக்கும் என்னோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும், நீ தெளிவா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் பேசியிருக்கான். ஸ்மோக்கரும் ஓகேன்னு பேசியிருந்திருக்கான். என்னோட பவருக்கு கதையை முடிச்சலான்னு பாக்குறேன். டே வெறுகோ உன்னை தேடி வர நான் வரணும், எங்கடா போனன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல அங்கிருந்து வந்தவன் பாஞ்சு ஒரு பக்கம் ஸ்மோக்கர் வெறுகோ தேடி வேகமா போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன பார்த்தா லூஃபியும் சீசர் சண்டை போடுறானுங்க. சடனா ஒரு புகையை வர வைக்கான். தீயெல்லாம் உண்டாக்கி நெருப்பா எரிய வைக்கிறான். அவன் மியோக்கு கேஸ் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். அந்த இடமே வெடிச்சு செதறுது. டே முக்கியம் நீ எதுக்கிட்ட நீ அட்டாக் பண்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டே அதுல எனக்கு என்ன தெரியாது, உன்னை அடிச்சு நொறுக்கிட்டு இங்க இருந்து உன்னை கிட்னாப் பண்ணிட்டு போகணும், அது எனக்கு ஃபன்னா இருக்கு, இதான் என்னோட விஷயம் சொல்றான். அவன் நீ இப்போ வந்து ட்ரஃபலகர் லா கூட ஒன்னா சேர்ந்துட்டு அவனெல்லாம் நம்பாத, அவன் ரொம்ப மோசமான அவன் எப்பனாலும் பிட்ரே பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். அதை நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே உன் கதை நான் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரப்பர் கரக்குனின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்றான். அந்த ஆக்சிஜனை திரும்பி ஸ்டாப் பண்றான். ஸ்டாப் பண்ணிட்டு லூஃபி அடிக்கலான்னு பாக்குறான். சடனா வந்து லூஃபி ஜெட்டு வேகத்துல அவனை அடிக்கிறதுக்குள்ள அந்த புகையில பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். திரும்பி ஸ்மோக்ல அவனால நிக்கவே முடியல. சடனா டிஸ்டன்ஸ் அங்க தள்ளி போறான். ஒன்னு ஆக்சிஜன் அவனுக்கு கிடைக்குது. எனக்கு தேவை டிஸ்டன்ஸ் தான், என்னால இது போதும் சொல்றான். ஆமாடா சர்டன் ரேடியஸுக்குள்ள நீ வந்தினா உன்னால பிரீத் பண்ண முடியாது, நான் ஆக்சிஜன் அங்க கட் பண்ணி வச்சிருக்கேன், டிஸ்டன்ஸ் தான்டா நீ சண்டை போடணும்னு சொல்றான். அது எனக்கு போதும்டா, எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி செகண்ட் கியர் கம்முன்னு சொல்றான். ஜெட்டு பிஸ்டல் சொல்லிட்டு லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு அடி அடிக்கிறான். என்னடா இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை தப்பிச்சு போகலான்னு பாக்குறான். இப்போ அவனால பிரீத் பண்ண முடியாது சொல்றான். ஆக்சிஜனை பிடிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சடனா ப்ளூ ஸ்வோர்டுன்னு சொல்லிட்டு அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். லூஃபி அதை திரும்பி அவனோட ஈக்குவலான சண்டை போட முடியல. சுத்தி இருக்க எல்லா கேஸையும் மனிபுலேட் பண்றான். ஒருத்தனுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா அவனால வாழவே முடியாது. அந்த ஆக்சிஜனையுமே கட் பண்றான். கட் பண்ணிட்டு லூஃபியை பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ஆனா லூஃபியோ வந்து கியர் 2ல இருந்தா அவன் ஜெட்டு வேகத்துல மூவ் பண்ணுவான். மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கான். கேஸ் டண்ட் போட்ட வர அட்டாக்கா போடுதான். அட்டாக்கா போட்டனே பிளாக் பண்ணி போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா பி பிளாக்ல இருக்க டோரையும் பிளாக் பண்றானுங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சாஞ்சி தான் கட்டுறாங்க. அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். டே பைரட் நீ எதுக்குடா இவனுக்கு ஹெல்ப் பண்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் டே உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்கலடா, இனிமே பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பண்ணது தப்புன்னு சொல்றான். டே அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டு வெறுக பாஞ்சு அடிக்கலான்னு வரான். சாஞ்சி ஈக்குவலுக்கு வர முடியுமா, சாஞ்சி ஈக்குவல்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். டே பிளாக் ஃபுட் சாஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜி5 பாக்குறானுங்க. இவன் இதுக்கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு பிளாக் ஃபுட் இதுக்கூட இங்க வந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டச்சிங்கும் பார்த்துக்கிட்டு இருக்கா. சாஞ்சி மாசா காட்டுறான். ஏர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பொற கொடுதான். இவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கானான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நொறுக்கி எரியுதான் சாஞ்சி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட் பண்ணி என்னன்னு பார்த்தா டிராகனும் வந்து பிரவுன் பீரியட் ஆள்களை துரத்தி வருது. டே இது நல்லா வயலண்டா இருக்குடா, ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜோரோவா பாத்துக்கிட்டு இருக்கான். பிரவுன் பீரியட் நீ வேகமா ஓடுன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் ஓட முடியும், அதுக்கு முன்னால ஓட முடியாது சொல்றாங்க. ஒரே அட்டாக் அவங்கள பட்டுருச்சுனா நம்ம அப்படி ப்ரோஸ்ட் மாதிரி ஆயிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் ரோபின். டே ப்ரூக்கு ஏதாச்சும் பண்ணடா அப்படின்னு சொல்றான் ஒரு பக்கம் நாமி. நானான்னு சொல்லிட்டு ப்ரூக்கு முழிக்கிறான். ஆமாடா ப்ரூக்கு உன்னால முடியும், நீ யாருன்னு காட்டுன்னு சொல்லிட்டு ப்ரூக்க பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உசப்பும் நாமியும் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். டிராகனோ ஜெட்டு வேகத்துல பாஞ்சு இவங்க நோக்கி தான் அட்டாக் பண்ண வருது. என்னன்னு பார்த்தா ஜோரோ படுத்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா டி பில்டிங் தான் காட்டுறாங்க. சேட் மேனுஃபேக்சர் சொல்லிட்டு அங்கே இதே மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டே நேவி சொல்லிட்டு முகிவராவும் பி பில்டிங்குள்ள வந்துட்டாங்கடா.
அதனால நம்ம கொஞ்சம் பார்த்தா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இதுக்கிட்ட பார்த்துருக்கணும், நம்ம தான் டி பில்டிங்ல இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து எவனோ ஒருத்தர் நடந்து வரான். வருது ட்ரஃபலகர்லாம் இங்க எதுக்குடா வந்தான்னு சொல்லிட்டு ஷாக்ல பாக்குறானுங்க. நம்மால ஏதோ ஒரு சீக்ரெட் பிளான போட்டு போய்கிட்டே இருக்கான். இவன் துரோகின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ரூமை போட்டு எல்லாமே வெட்டி வீசிட்டு போய்கிட்டே இருக்கான். அசால்ட்டா நடந்து வரான். டி பில்டிங்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மாசா வந்து முன்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபி சீசர் காட்டுறாங்க. சண்டை வேற லெவலா போய்கிட்டு இருக்கு. அவன் கேஸ் டண்டா போட்டு வெடிக்க வைக்கிறான். அவன் சுத்தி இருக்க கேஸ் அம்டையும் வந்து மனிபுலேட் பண்றான். லூஃபி அடிக்கடிக்க வரான். லூஃபியால நின்று சண்டை போட முடியல. டிஃபென்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுது. டேய் முகிவரா, நீ நல்லா வீக்கா இருக்க, எனக்கு ஈக்குவல் நீ வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு சீசர் அவனோட ப்ளூ ஸ்வார்ட் எடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதெல்லாமே கேஸால செஞ்சது, உன்னை சாகடிக்க போறேன்னு சொல்றான். சடனா கியர் 2 போட்டு சீசரை ஒரு போடு போடுறான். சீசர் செதறுதான். டே நீ ரொம்ப பிரச்சனை பண்றடா, அவனோட ஹாக்கியை நீ டென்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கத்துறான். ஹாக்கி யூசரால மட்டும் தான் வந்து இந்த மாதிரி டைப்ல உள்ளவங்களாம் அடிக்க முடியும். மோனோட்டா பின்னாடி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. டே முகிவரா, உன்னால என்னை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறியாடா? நீ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ல கிடையாது. ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணி உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு சடனா இப்ப பாருடா முடிஞ்ச நீ தோடு உன்னை வெடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெடிக்க வைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். திரும்பி இங்க சாஞ்சி தான் கட்டுறாங்க. பிளாக் ஃபுட் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றானுங்க. அவனுங்க டே நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போங்கடா, எல்லாமே பாய்சன் கேஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்துறான். டே இந்த டெட்லி கேஸ் நம்மள தான் ஃபாலோ பண்ணி வருதுன்னு எல்லாரும் வேகமாக ஓடி வரானுங்க. என்னன்னு பார்த்தா வெறுக திரும்பி வாரான். டே நீ அயனால மேட் பண்ணப்பட்டவன் தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இதுக்குள்ள நீ வராத, இது உன்னோட ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்றான். டே உன்ன மாதிரி ஆளை வந்து எங்களோட கேப்டனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுடா, எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்றான். ஜெட்டு வேகத்துல வாரான். பார்த்தா அவன் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். சாஞ்சி எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். அவன் அட்டாக்க பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்டா இவன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி முழிக்கிறானுங்க. டே பிளாக் போட்டு இந்த கேட்டு மூட போறாங்கடா, சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அவனுங்க பாய்சன் ஃபுல்லா அங்கதான் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சடனா ஜெட் அடிக்கலான்னு வரான். உடனே அவன் கையை ஆர்னமெண்ட் ஹாக்கி மாதிரி உருவாக்கிட்டு அடிக்கலான்னு வரான். அங்க என்ன நடந்துச்சுனே தெரியல. கட் பண்ணி லூஃபி தான் காட்டுறாங்க. ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட சண்டைகள் போய்கிட்டு இருக்கு. டே முகிவரா, அவனுக்கு ரெண்டே வைப் தாண்டா இருக்கு. ஒன்னு இந்த ரூம் விட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிரு, இல்லைன்னா கருகி இங்கே இறந்துருன்னு சொல்லிட்டு அட்டாக்கா போட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட புரோக்கர்ஸ்க்குலாம் என்னோட பவரை காட்ட போறேன், இதுல நீ வந்து செத்துறாதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் உன்னை கொல்லதான் போறான்னு சொல்லிட்டு காரக்குனின்னு சொல்றான். என்னன்னு பார்த்தா அந்த பவர் தான் வந்து ஆக்சிஜனை கட் ஆஃப் பண்ணும். திரும்பி கட் ஆஃப் பண்றான். ஆனா லூஃபி இந்த வாட்டி உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு கியர் 2க்கு போறான். உன்னை அடிச்சு நொறுக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு மூச்சு காத்து போதும்டா, ஆர்னமெண்ட் ஹார்டனிங்னு சொல்லிட்டு கியர் 2க்கு போறான். உன்னை சாகடிக்க போறேன்னு சொல்றான். அவன் கம்முன்னு சொல்லிட்டு கேஸை லாக் பண்ணிட்டு பெல்லுன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். அவன் பிளாக் பண்றான். ஜெட் கேட்லிங்க போட்டு ஒரு அட்டாக்க போடுறான். பார்த்தா வால்னு சொல்லிட்டு ஒரு இது உழுது. இது என்னடா பிளாக், இதெல்லாம் மாட்டா பவர் வச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தா மோனோட்டோட பவர். உன்னால மட்டும் தான் அந்த வாழை பிளாக் பண்ண முடிஞ்சிருக்கு, வேற யாராலுமே முடிஞ்சதே கிடையாது சொல்றாவா. அவளும் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். மாஸ்டர் இந்த இடத்த விட்டு போங்க, இனிமேல் இதை நான் பார்த்துக்கிறேன் சொல்றான் மோனாட். ஆமா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு முகிவரா, நான் போயிட்டு வரேன், நீ என்னமும் பண்ணிட்டு போ, நீங்க சாக தான் போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. கேஸா மறைஞ்சு பறந்து போய்கிட்டே இருக்காம. லூஃபி தப்பிச்சு போலான்னு பாக்குறான். உடனே இங்க இருந்தா தப்பிச்சு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா மாஸ்டருக்கு ஜோக்கருக்கும் பிரச்சனை தேவை, இல்ல ஜோக்கர் வந்து என்னைய கொன்றுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அந்த ஜோக்கர் காய் தானே, அவன் யாரு, அவன் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கட் பண்ணி ட்ரஃபலகர்லாம் தான் காட்டுறாங்க. அவனும் ஏதோ டி பில்டிங்ல வந்து நின்றுகிட்டு இருக்கான். அந்த டோரும் அப்படி ஓபன் ஆகுது. டே என்னதானே நடக்கு, ட்ரஃபலகர்லாம் எதுக்கிட்ட இங்கே வந்தான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறானுங்க. டி பில்டிங்ல எமர்ஜென்சி சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. 7 வாரலா ட்ரஃபலகர்லாம் வந்து டி பில்டிங்ல நுழையுதான் சார், இதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த முட்டாள் எதுக்கிட்ட அங்க நுழையிறான், அவன் எதுக்கிட்ட அந்த பாக்ஸ் நோக்கி போறான்னு சொல்லிட்டு இப்ப தானே எனக்கு எல்லாம் புரியும் சொல்லிட்டு வெறுகவை காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ட்ரஃபலகர்லாம் எல்லா பிளானோட தான் வந்திருக்கான். சண்டை போட்டுக்கிறதுல வெறுக ஜெட்டு வேகத்துல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். இங்க என்பதா ஜி5ல உள்ளவனுங்களும் அடிபட்டு மயங்கி கிடக்குறாங்க. இப்ப தாண்டா புரியுது எதுக்கு இவங்க மாஸ்டரை கிட்னாப் பண்ண நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சேடுல இவனுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு மோனாட் பாத்துக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா ட்ரஃபலகர் லாக் மட்டும் தான் எல்லாமே புரிஞ்சிருக்கு. இங்க ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா வெறுகவை தேடி ஸ்மோக்கர் பாஞ்சு வரான். டேய் லா, நீ முகிவராக ஹெல்ப் பண்ணிருக்க, அவனை காப்பாத்திருக்க, இப்போ வாரலாடு போஷனா வேற இருக்க, இப்போ தாண்டா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்றான். அவன் இவன் இந்த புது உலகத்தையே அழிக்க தாண்டா வந்திருக்கான், அது எனக்கு தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். ட்ரஃபலகர்லாம் உள்ள போயிட்டு நக்கலா சிரிக்கிறான். அதோட முடியாது அடுத்த சந்திப்போம். மறந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பெல் பட்டன் மறந்தாங்க. See you bye. நம்ம பேக்கப் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.